கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இப்போ வேர்ல்ட் கப் ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்தாலும் ஸோ இதுக்கு நடுவில் ஒரு நியூஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை தான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, இந்த ரிட்டன்ஷன் பற்றி போடுங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஆர்டிஎம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, 3 பேர் தான் ரிட்டன்ஷன் பண்ண முடியுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கருத்து என்ன, உண்மையாலுமே பிசிசி அப்படித்தான் சொல்கிறாங்களா? ஸோ அப்படி பார்த்தா எந்த டீமுக்கு அட்வான்டேஜ், எந்த டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. ஸோ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுடைய ப்ரீ பிளான் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 2024 சாம்பியனா கேகேஆர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாலே ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருந்தது. என்னன்னா அடுத்த வருஷம் நடக்க போறது மெகா ஆக்ஷன். லைக் 2022 என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் மேபி 2வது நாள் கூட போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மற்ற டீம்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 8 டீம், ஐபிஎல்ல 10 டீம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல 8 டீம் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு மினிமம் 8 பிளேயரையாவது ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இது மெகா ஆக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 8 பேரை ரீடைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்ஷன்ல போய் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இன்னொரு 10 பேர் மட்டும் எடுத்துட்டு நீங்க ஸ்லாட்டை மட்டும் ஃபில் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி 8 பிளேயரை வச்சு நீங்க பிளேயிங் 11 மேக் பண்ணிடுவீங்க. ஒரு 3 பேர் அடிஷனலா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சுவாரஸ்யம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாயிரும். லைக் நம்ம 2024 என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால 8 பிளேயர்ங்கிறது டூ மச், ரொம்ப ஓவர்னுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 3 பிளேயரை நீங்க ரீடைன் பண்ணிக்கலாம், ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஎம்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆர்டிஎம்னா ரைட் டு மேட்ச் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்ஷன்ல நீங்க ஒரு பிராவோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கே பிராவோ ஆக்ஷனுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பிரைஸுக்கு நிறைய டீம்ஸ் வந்துட்டு பிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா பஞ்சாப்பும் சிஎஸ்கேவும் வந்துட்டு பிட் பண்ணிட்டு இருக்கும்போது பஞ்சாப் ஃபைனலா வந்துட்டு பிராவோ வாங்கிட்டாங்க ஒரு 6 கோடிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஆர்டிஎம் யூஸ் பண்ணி அதே 6 கோடிக்கு நாங்க எங்க டீம்ல எடுத்து போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வாங்கிக்கலாம். அதாவது மற்ற டீமே பிட் பண்ணி அவங்க வாங்க போயிருந்தாலும் ஸோ அந்த ஆர்டிஎம் யூஸ் பண்ணி அந்த பிரைஸுக்கு நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லி வாங்கிக்கலாம். அதான் ரைட் டு மேட்ச் கார்டு. ஆக்சுவலா இப்போ பிராவோட எக்ஸாம்பிள் சொன்னா இல்லையா, இது லைவா நடந்த விஷயம். சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் பிட்டிங் நடக்கும்போது பஞ்சாப் ஆல்மோஸ்ட் பிராவோவை வாங்கிடுவாங்க, ஆர்டிஎம் யூஸ் பண்ணி பிராவோவை தூக்கி உள்ள போட்டுருவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இதுதான் ரைட் டு மேட்ச் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 பிளேயரை நீங்க ரீடைன் பண்ணிக்கலாம், ஒரு ரைட் டு மேட்ச் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸ் வந்திருக்கு. இது 100% ஸ்வாரான ரூல்ஸ் கிடையாது. ஸோ ஆக்சுவலா இப்படி பண்ணாலும் பெஸ்ட் தான் சொல்றேன். ஸோ நீங்க 3 பிளேயரை ரீடைன் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்றதுக்கு 4 பிளேயரையே ரீடைன் பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாம எதுக்கு ஆக்ஷன்ல விட்டு அதை வந்துட்டு ரைட் டு மேட்ச் கார்டு வச்சு வாங்கி, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய பேர் அதை கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 3 மாசம் இருக்கு அப்படிங்கிற போதும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன கோரிக்கை மறுபடியும் வச்சிருக்காங்கன்னா, 2 ரைட் டு மேட்ச் கார்டு வேணும், 4 பிளேயரையாவது ரீடைன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 8 பிளேயரை ரீடைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 4 பிளேயரை ரீடைன் பண்ணிட்டு 2 ரைட் டு மேட்ச் கார்டு கொடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா 2018 ரூல்ஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. 2 ரைட் டு மேட்ச் கார்டு மாதிரி இருந்துச்சு. 2019 அதே மாதிரியான ரூல்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஎமே பார்க்க முடியல. ஸோ இந்த வருஷம் வந்தா நல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டீம் அவங்களுடைய பிளேயர்ஸ்ல குறைஞ்சபட்சம் 6 பிளேயர்ஸை அப்படியே திரும்பி வாங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இதனால அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 3 பிளேயர் மட்டும் ரீடைன் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஎம் அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ இந்த மாதிரியான பலம் வாய்ந்த அணிகள் வந்துட்டு அடி வாம்பாங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் இருக்காங்க. அதுல வெறும் 3 பிளேயரை மட்டும் எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க, கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்குவாடை ரீபில்ட் பண்ற மாதிரி தான், திரும்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுவே கிட்டத்தட்ட 4 பிளேயரை ரீடைனும் பண்ணிட்டு 2 ஆர்டிஎம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்சிபி, சிஎஸ்கே, மும்பை இந்த மாதிரியான பலம் வாய்ந்த அணிகளுக்கு, இன்ஃபேக்ட் கொல்கத்தா கூட பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். சோ ஆர்சிபியை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. ஆர்சிபி 4 பேரை ரீடைன் பண்ணோம் அப்படின்னா சோ விராட் கோலி, மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸி, பில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிதர், லோம் ரோட், சோ அதை தாண்டி கேமரூன் கிரீன், அது மட்டும் இல்லாம சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் பக்கம் லிஸ்ட் போகுது. சோ இவங்க 8 பேருமே ரீடைன் பண்ண முடியாது, வெறும் 3 பேர் மட்டும் ரீடைன் பண்ணி என்ன பண்றது? சோ அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட சேர்ந்து 8 அணிகளும் எடுத்து கொடுத்திருக்காங்க. சோ அப்படி 4 பேரை ரீடைன் பண்ணிட்டு 2 ஆர்டிஎம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சோ ஆர்சிபி இந்த 8 பேர்ல 4 பேரை ரீடைன் பண்ணிப்பாங்க. சோ மீதி இருக்கக்கூடிய 2 பேரை ஆர்டிஎம் யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அடுத்த மீதி இருக்கக்கூடிய 2 பேரை ஆக்ஷன்லயே போனாலும் எவ்வளவு கோடி வேணாலும் கொடுத்து எடுக்கிறதுக்கும் ஆர்சிபி தயாரா இருப்பாங்க. சோ இதுதான் பிளானா இருக்கும். சோ 4 ரீடைன் பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாம 2 ஆர்டிஎம் இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். சோ ஆக்சுவலா இதுதான் பிளானா இருக்கணும். இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, 3 ரீடைன் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்ன கணக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ ஓவராலா இதுதான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஏகப்பட்ட டீமுக்கு, ஆர்சிபி மட்டும் இல்ல, ஆர்சிபி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சிஎஸ்கே எடுத்து பாருங்க, ரச்சின் ரவீந்திரா, டேரியல் மிச்சல், சோ அதை தாண்டி வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட், பத்திரா
பத்திரானா மிகப்பெரிய அவங்ககிட்ட படையே இருந்துச்சு. ஆக்சுவலாக பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கே வந்துட்டு ஒரு டல்லான யூனிட் மாதிரி தெரிஞ்சது. இதே முஸ்டபிசூர், பத்திரானா, மொயின் அலி இவங்க எல்லாருமே இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ குவாலிட்டி பிளேயர்ஸை அவங்க காலங்காலமாக பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் எல்லாத்தையுமே விட்டுட்டு மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனாலேயே கிட்டத்தட்ட 6 பேராவது திரும்பி அவங்களுடைய அணிகளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஹோப்ஃபுல்லி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் எப்போ போயிட்டு இருக்க நியூஸ். ஸோ நீங்கள் கேட்ட அப்டேட்டும் இதுதான். அவங்க இப்போதைக்கு கசிச்சிருக்கிற நியூஸ் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 பிளேயரை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணுற மாதிரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அஃபீஷியலாக அவங்களே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணல. இந்த வேர்ல்ட் கப் 29ஆம் தேதியோட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரே மாதத்தில் அவங்க வந்துட்டு ரீடைன் ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த நவம்பர் டிசம்பர்லேயே ஆக்ஷன் வச்சு முடிச்சுட்டு அடுத்த பிப்ரவரி எண்டு மார்ச் உடைய ஃபர்ஸ்ட் வீக்கில் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போகிறதாமும் தகவல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.